ஹாய் குட் மார்னிங் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் டியூட்டோரியல் கிளாஸில் இன்றைக்கி டே 6 இன்றைக்கி ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து டேசலும் எப்படி அதில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு மல்டிபிள் பர்பஸாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் லைன்ஸ் வரக்கூடிய ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு டிசைன் போட போகிறேன். இதுலேயே நீங்கள் வந்து பெரிய சைஸ்லேயோ இல்லை சின்ன சைஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஸை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம முதல்ல ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்வென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பட் நம்ம வந்து இதுக்கு மேலே பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு அந்த சீக்வென்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீடு யூஸ் பண்ண போகிறோம். நான் 0 சைஸ் பீடு வந்து இப்போ இதில் ட்ரை பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சீக்வென்ஸுக்கும் செகண்ட் சீக்வென்ஸுக்கும் சென்டராக எவ்வளோ பீட்ஸ் வேணும் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய டவுட் என்ன வரும்னா நெக்ஸ்ட்டு லைன் எப்படி போடுறதுன்னு. நெக்ஸ்ட்டு லைனில் பேக் செயின் மெத்தட்னா ஃபார்வேர்டாக போகிறத செகண்ட் ஒன்றுக்கு பேக்வேர்டாக வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து அதுக்கு முன்னாடி முடித்த ஸ்டிச்சுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அடுத்து எடுக்கிறப்போ ஃபார்வேர்டு, இப்போ நம்ம முடித்தோம்ல அது வழியாக எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் நம்மளால் பீட்ஸை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி கரெக்டாக லோட் பண்ணி வச்சுக்கலாம். லோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சென்டர் பிளேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம லாரியல்ஸ் வச்சோம் இல்லையா, பீடுக்கு மேலே வந்து ஒரு லாக்கிங் பீடு வச்சு அந்த மெத்தட்லேயே நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியே வச்சுட்டு கூட சின்னதாக வந்து சென்டரில் ஸ்டோன் மாதிரி ஒட்டிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 3-in-1 வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சீக்வென்ஸையே வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கிங் பீடு எடுத்துகிட்டு லாக்கிங் பீடை மட்டும் விட்டுட்டு சீக்வென்ஸோட சென்டர் பிளேஸ்மெண்ட்டில் மறுபடியும் நம்மளோட நீடில் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக போய் இப்படி பிளேஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் லாக்கிங் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே வந்து பீடு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த லாக்கிங் பீடு எடுக்கிறீங்களோ சேம் கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே டேசல் ரெடி பண்ண போகிறோம். டேசல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் யூ ஷேப் மாதிரி வரக்கூடியது. ஸோ இது வந்து நீங்கள் சாரியில் கீழே வந்து டேசல் அட்டாச் பண்ணுறதுக்கு கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு லாக்கிங் பீடை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு அதை மட்டும் விட்டுட்டு நான் அந்த திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடு மட்டும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறப்போ அழகாக போய் இது லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நீங்கள் புல் அவுட் பண்ணிங்கன்னா ஒன் சைடு போய் அழகாக ப்ளேஸ் ஆகிடும். ஆன் த அதர் சைடு வந்து இதே மாதிரி 10 பீடு வச்சு நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா அந்த கோபுர மாடல் வரும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்துடும். இது நீங்கள் தனியாக உங்களோட ஹேண்டுக்கு சாரியோட கீழே ஓரத்துக்கு கூட கொடுக்கலாம். அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3-in-1 நம்ம இந்த டிசைனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் அழகாக இந்த மாதிரி பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் டைப்பில் வருது. இதில் நீங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் பீட் கொடுங்க. சென்டர் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. இந்த மாதிரி திலகம் ஷேப் இல்லை ரைஸ் பீடு அப்படி இல்லை அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிறது கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். உங்களோட ஒர்க்கை என்கிட்ட சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டுட்டோரியலும் காலையில் 11 to 12 உங்களுக்கு இங்கே வரும். நீங்கள் மொத்த ஒர்க்கையுமே வீக்கெண்டு கூட சப்மிட் பண்ணலாம், ஒர்க்கிங் விமென்ஸ். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. டெய்லி கண்டிப்பாக டுட்டோரியல் வீடியோ வரும். March 1 வீக் வரைக்குமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ செஷனாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.